சுத்து அம்மா, என்னப்பா தெருவுல வரும்போதே அம்மான்னு கத்திட்டு வருவ, இன்னைக்கு சத்தத்தை காணோம். நீங்க சாமி கும்பிட்டு இருந்தீங்களா, அதனாலதான் ஒத்தைக்க போறோம். அம்மா, இன்னைக்கு என் கூலி பணம் 20 ரூபா. அம்மா, எனக்கு செலவுக்கு பணம் கூட. ஐயோ அம்மா, எனக்கு பசிக்குது, சோறு ரெடி பண்ணு. கை கால் கழுவிட்டு வா. வாடா. அம்மா, இன்னைக்கு என்ன உடம்பு? மிளகு போட்டு காரமா குழம்பு வச்சிருக்கேன். டேய், நீ யாருடா? உள்ளத உள்ளபடி சொன்னா என் பேர் கருப்பட்டிங்க. உன் பேரை கேட்கல. உங்க தாத்தா சாகும்போது உன்னை என் கையில பிடிச்சு கொடுத்துட்டு என்ன சொன்னாரு? உள்ளத உள்ளபடி சொன்னா கருப்பட்டி கருப்பட்டி, இனிமே உனக்கு அப்பா அம்மா எல்லாம் நீங்க தானே சொன்னாரு. நானும் அப்படித்தானே நடந்துட்டு வரேன். உள்ளத உள்ளபடி சொன்னா ஆமாங்க. இப்போ அம்மா ஒண்ணு கேட்க போறேன், பதில் சொல்றியா? உள்ளத உள்ளபடி சொல்லட்டுமா, உள்ளத இல்லேன்னு சொல்லட்டுமா? அது எனக்கு தெரியாதா? எவ்வளவு கூலி? உள்ளத உள்ளபடி சொன்னா முத்துவுக்கு தெனக்கூலி தெனக்கூலி. அது எனக்கு தெரியாதா? எவ்வளவு கூலி? 20 ரூபா. அதான் உங்ககிட்ட இப்ப கொடுத்தானே. ஏமா நான் இல்லாத நேரத்துல அவங்ககிட்ட கேள்வி கேட்டு இருக்கேன்? என் மேல நம்பிக்கை இல்லையா? சாதாரணமா தான்ப்பா கேட்டேன், அதுக்கே எப்படி கோவப்படுற? சத்தமா பேசினா கோவம் சொல்லிடுவியே, நீ எப்பவுமே இப்படிதான். வாடா. ஏன்பா எங்க போற? பசிக்குதே நீயே. இப்ப எனக்கு பசிக்கல. சாப்பிட்டு போலாம் முத்து. போடா. சாப்பிட விட மாட்டீங்க. தங்கமான பிள்ளையா வளருவான்னு எங்க கற்பனை பண்ணீங்களே, தப்பான பிள்ளையா வளர்ந்துட்டான். அம்மா குருடி தானே, சொல்லவுமா ஏமாத்தலான்னு பெத்த தாய்கிட்டே போய் சொல்லிட்டு போறான். அவன் எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. யாரும் அப்படி இப்படி போக கூடாது. அப்படி போனீங்கன்னா லட்டி முட்டாளி அடிப்பேன். இவன் நீக்க மாட்டேங்குது. யாரு அது? தங்கமுத்து கருப்பட்டிங்கிறது. அது நாங்க இல்ல. என்ன விஷயம்? மாடு வாங்குற இடத்துல ஒருத்தனை அச்சு போட்டு வந்துட்டாங்க. அவனை மடக்கி போட்டு புடிச்சு வர சொல்லி எங்க இன்ஸ்பெக்டர் உத்தரவு. அவனை நீங்க பிடிக்க முடியாத. ஏன் உடம்பு பூரா விளக்கெண்ணெய் தடவி இருப்பாங்க. விளக்கெண்ண தடவுனாலும் மண்ணை போட்டு பிடிச்சு விடலாம. அந்த தங்கமுத்து இருக்கானே, நேத்து நெஞ்சு வலி வந்து செத்து போயிட்டான். செத்து முட்டானா? தங்கமுத்து கூட இருந்த அந்த கருப்பட்டி என்ன ஆகும்? அது எங்க கேக்குறீங்க? இங்க வாங்க, நான் சொல்றேன். அவன் நிறைய தின்னுட்டு வாந்தி பேதியால செத்து போயிட்டான். அட் எ டைம் ஒரே நேரத்துல 2 பேர் செத்தாங்களா? எப்படி? அவர் உயிர்னா இவர் உடல், இவர் உடல்னா அவர் உயிர். அவ்வளவு நட்பு. ஏங்க அழுவுறீங்க? நட்புன்னா இதுவல்லவா நட்பு? மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன வேண்டி கிடைக்குது தம்பிகளா? நீ தங்கமுத்து மாதிரியாவும் நீ கற்பட்டியோ மாதிரியாவும் இறங்கி வாழணும். இன்ஸ்பெக்டர் கேட்டா நான் என்ன பத்தி சொல்லுவேன்? ஒண்ணுமே சொல்ல வேணாம். ஏன் ஏட்டையா அழுவுறீங்க? நான் என்னதான் சொல்றதுப்பா? அட் எ டைம் ஒரே நேரத்துல 2 உயிர் நண்பர்கள் சேர்த்து விட்டாலுங்க. யாரு? தங்கமுத்து கருப்பட்டி. யாரா சிரிக்கிறா? அங்க பாருங்க. என்னத்த பாக்குறது? தங்கமுத்துவும் அந்த கருப்பட்டியும் வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க தானா? உயிரோட இருந்துன்னு செத்து புட்டதா போய் சொல்றீங்களா? என்ன பத்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸ்டேஷனுக்கு என்னப்பா? வரல நான் என்ன செய்வ? தயவு செய்து வந்துருந்தா என்ன, இல்லன்னா என் வேலை போயிடும். பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கு, வா போலாம். போங்க ஏட்டையா, அண்ணன் ஏன் அடிச்சாரு தெரியுமில்ல? பசுமாட்டை அடிமாட்டுக்கு புடிச்சிட்டு போனா அதனால அடிச்சேன். இதெல்லாம் நான் கேட்டேன். ஏயா மரியாதையா சொல்றேன், நடந்து வாங்க. இல்ல நான் லட்டி முட்டியாலேயே அடிப்பேன். லட்டிய காணுமே. நீங்க தான் டீ கடையில வச்சுட்டு வந்துட்டீங்க. நான் வந்து எடுத்து வரட்டுமா? நீ எடுக்கூடாது. நான் என்ன எடுத்துட்டு வரட்டுமா? காதுல பூ வச்சிருக்கேன்னு நினைச்சு கிடக்குறீங்களா? இல்ல என்ன பைத்தியக்காரன் நினைச்சு கிடக்குறீங்களா?
உங்களை விட்டா இப்படியே ஓடி போட மாட்டீங்க. அதனால நான் என்ன சொல்றேன் தெரியுமா? என்ன? நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் போய் எடுத்துக்கிட்டு வர்றேன். அண்டர்ஸ்டாண்ட்? கருப்பட்டி, இவர் உன் அண்ணனா? ஏன் கேக்குற? உன்னை விட அறிவு ஜாஸ்தி இருக்கு. இந்த தங்கம் இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. நடப்பா. என் வீட்டுக்காரர் இருக்கிற இடம் தெரியாது, அவ்வளவு சாது. அவருக்கு போய் இப்படி ஒரு பிள்ளையா? இவன் எங்க காலடி வச்சாலும் அடி குத்து வெட்டு. நான் என்ன செய்யறதுன்னே தெரியலம்மா. நீ ஏமா கவலைப்படுற? காலாகாலத்துல அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டா எல்லாம் சரியா போயிடும். எதுக்கு அவளை இழுத்து போட்டு அடிக்கவா? பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா புலியா இருக்கவும் கூட பூனை மாதிரி அடங்கிடுவாமா. இவன் தான் கல்யாணம்னால தலை தெறிக்க ஓடுறானே, இவன் எங்க பொண்ணு பார்க்க வர போறான்? அட நாம தான் பொய்யோ புழுவோ சொல்லி கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். பொம்பளைங்களுக்கு இது கூடவா சொல்லி தரணும்? வாழைப்பழமா இது? ஐயா பொண்ணு சீனி காப்பியா சக்கரை காப்பியா? கருப்பட்டி காப்பி. அட நம்ம காப்பி. என்ன மாப்பிள, பொண்ணு பிடிச்சிருக்கா? உன்னதான் கேக்குறாங்க. உன்னதான் கேக்குறாரு. அறிவு கெட்டவன, நீ தானடா மாப்பிள. உள்ளத உள்ளபடி சொன்னா நீ தான் மாப்பிள. என்னோட உளர்ற? உனக்கு தானே பொண்ணு பார்க்க போறதா அம்மா சொன்னாங்க. அது சும்மா சொன்னாங்க. அப்படி சொன்னா தான் நீ வருவ. முத்து, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? என்னப்பா விளையாடுறியா? விளையாடுறது நான் இல்ல. டேய், நான் வீட்டுக்கு போறேன், வந்து சேருங்க. தங்கம், டேய், டேய், முத்து, முத்து. நல்லா இருக்குமா நீங்க பண்ற நியாயம்? போனா போகுது, பொண்ணு கொடுக்கலான்னு பார்த்தா இப்படி எங்க அவமானப்படுத்திட்டீங்களே. உன் பொண்ணை கைய பிடிச்சிருத்தமா இல்ல கற்பழிச்சமா? ஏன் கத்துற? சரிதான், கம்மநாட்டி வளர்த்த பையன் சரியா போச்சு. கம்நாட்டி 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 அறுத கம்நாட்டி. ஏய், இது மட்டும் எங்க முத்துவுக்கு தெரிஞ்சது உன்னை வெட்டி கூறு போட்டுரும். முதல்ல வீட்டை விட்டு வெளியே போயா. இது என் வீடுயா. ஓ விட. சரிம்மா வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். கிளம்பு போட்ட பொண்ணு. யார கேட்ட என்ன கூட்டிட்டு போன நீ? நான் யாருடா கேட்கணும்? நீ முரட்டு பயலா இருக்கிறியே, ஊரெல்லாம் உன்னை பத்தி கேவலமா பேசுவேன்னு அவங்க கைய காலை பிடிச்சு நான் இதுக்கு ஏற்பாடு பண்ணேன். எல்லாத்தையும் கெடுத்துட்டு வந்து நிக்கிறியே. இனிமே யார் உனக்கு பொண்ணு கொடுப்பா? எனக்கு கல்யாணம் வேணும் நான் கேட்டனா? நீ கேட்கலங்கிறதுக்காக நான் சும்மா இருக்க முடியுமா? புள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஒரு தாயோட கடமை. அதே மாதிரிதான் பிள்ளைக்கு சில கடமைகள் இருக்கு. ஆமா, பெரிய கடமை வீரரு. அந்த அழகத்தை நான் பார்த்தேனே. டேய், உங்க அப்பா நீ எப்படி நான் வளரணும்னு கற்பனை பண்ணாரு தெரியுமா? நான் உனக்கு நல்ல புத்தி வரணுங்கிறதுக்காக உங்க அப்பா பாடின பாட்டை தினம் நான் தாலாட்டா பாடி உன்னை தூங்க வச்சேன். நீ அந்த பாட்டை கேட்டுதான் தூங்கினேன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது நீ அதை கேட்காமலே தூங்கி இருக்கிறேன்னு. அம்மா, நீ கோவப்படுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணல? பெத்த தாய்கிட்ட போய் சொன்னேன், வாங்கின கூலி பணத்துல பாதிய திருடிட்டேன். ஓஹோ, இதான் நான் செஞ்ச தப்பா? உங்ககிட்ட இருந்து மறைச்சு வச்சேனே பணம். நான் குடிக்கல, சூதாடல, எல்லாமே உள்ள இருக்கு பாரு. எனக்கு அப்பப்ப கொடுப்பிய 1, 2 செலவுக்கு, அதுவும் உள்ளதான் இருக்கு. அது சரியா இருக்கான்னு எண்ணிப்பாரு. முத்து, அம்மா, பட்டணத்துல போய் டாக்டரை பார்த்தா உங்களுக்கு கண் பார்வை வரும்னு நாட்டு வைத்தியர் எல்லாம் சொல்லிட்டாங்க. உள்ளத உள்ளபடி சொன்னா உங்களுக்கு கண் பார்வை வரணுங்கிறதுக்காகத்தான் தம்பி இவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சுச்சு. அது புரியாம நீங்க பேசிவிட்டீங்க. இந்த திரைப்படத்தை முழுமையா